ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வேணால் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி வாண்டடாக இவரே போய் வம்படியாக அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடுறோமா அந்த விஷயங்களை கேட்டு பட வாய்ப்புகளை அள்ளுறாரு இந்த அனுபவமான நடிகை. ஸோ யார் இந்த நடிகை, என்ன விஷயம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சினிமா வட்டாரத்தில் இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கக்கூடிய பெண்களுக்கு எதிரான வரம்பு மீறிய செயல்கள் எல்லாமே ஊடகத்தில் வழியாக வெளியே வந்துட்டுருக்கு. ஸோ முன்னாடியும் இது மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு, ஆனால் அப்போது அட்டை பத்திரிகையில் வருமே தவிர இப்போ டிஜிட்டல் மீடியானா தெருவுக்கு தெரு எல்லாருமே வச்சிருக்கிறதால எல்லாமே ஈஸியாக வெளியே வந்துடுது, லீக் ஆகிடுது. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் பற்றின பரவலான கருத்துக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டவர்களே வாய் திறந்து சொல்லக்கூடிய நிலையும் உருவாகிருக்கு. ஆனால் சொல்கிறவங்க எல்லாருமே அந்த நடிகர், அந்த தயாரிப்பாளர் அப்படின்னு சொல்லி நம்மள மாதிரி சொல்கிறாங்களே தவிர பாதிக்கப்பட்டவங்களும் யார் அப்படின்ற பேரை தெளிவாக சொல்கிறது கிடையாது. ஸோ இப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய நடிகைகள் எல்லாமே சீரியல் இல்லைனா சினிமாவில் இருக்கக்கூடிய நடிகைகள் மட்டும்தான் அப்படிங்கிற, ஹீரோயின்ஸ் மட்டும்தான் அப்படின்னு கிடையாது. மூத்த நடிகை அப்படின்ற மாதிரி, அம்மா நடிகை, அக்கா நடிகை அப்படின்னு சொல்லி சைடு கேரக்டர் போகக்கூடிய நடிகைகளுக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போது எஜுகேஷனல் இன்ஸ்டியூட் பக்கத்தில் இருக்க மாதிரியே எல்லா துறையிலையுமே காம்படிஷன் ரொம்ப ஹெவியாக இருக்கிறதால தன்னுடைய நிலையை தக்க வச்சுக்கணும், தன்னுடைய இருப்பை நிரூபிக்கணும் அப்படின்றதுக்காக குடும்ப குத்து விளக்காக இருக்கக்கூடிய நடிகைகளும் கவர்ச்சி ரூட்டுக்கு மாறிடுறாங்க. வேறு ஆப்ஷனே இல்லை அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் அணுவான நடிகை ஒருத்தர் வாய்ப்புகளை வாங்குறதுக்காக தானாகவே வம்படியாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டு வாய்ப்புகளை அள்ளி போட்டுட்ருக்காரு. ஸோ இதுதான் கோடம்பாக்க வட்டாரத்தில் பேசு பொருளாக மாதிரி இருக்குது. ஸோ அதோட சமீப காலமாக அணுவான நடிகை தன்னுடைய படங்களில் படு கிளாமராக நடிச்சுட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ குறிப்பாக படுக்கறை காட்சிகள், லிப்லாக் காட்சிகள் அப்படின்னு சொல்லி எல்லா காட்சிகளுமே அத்துமீறிய வகையில் அந்த காட்சிகள் இருக்கும். ஸோ இவருடைய 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களுடைய இந்த நடிகையுடைய படங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப மாடர்னாக இருந்தாலுமே எல்லாருமே மூடி முன்னழகும் சரி, இடையழகு, தொப்புள் அழகு கூட காட்டாமல் தான் இருந்தார். ஸோ இப்போ ரீசெண்டாக நடிக்கக்கூடிய படங்கள் எல்லாருமே அந்த படுக்கையில் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு வாயில் உறிஞ்சு எடுத்துடுறாங்க. நம்ம இந்த நடிகையோடைய வாயில் இருக்கக்கூடிய எச்சில் எல்லாமே உறிஞ்சு எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு அந்த சீன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ லைட்டாக எல்லாம் முத்தம் கொடுக்குற மாதிரிலாம் கிடையாது. ஸோ படுக்கை போட்டு உறிஞ்சு எடுக்கிற மாதிரியான சீன்ஸ் தான் இந்த நடிகை இப்போல்லாம் நடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதன் மூலமாக இவருக்கு பட வாய்ப்புகள் அதிகமாக குவிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ மற்ற காம்படேட்டிவில் இருக்கக்கூடிய நடிகைகள்லாம் இந்த நடிகைக்கு மட்டும் எப்படி பட வாய்ப்புகள் இப்படி வருது அப்படின்னு சொல்லி பலரும் நினைக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த பட வாய்ப்புகளை அவர் அட்ஜஸ்ட்மெண்ட் செஞ்சு தான் வாங்குறாரு அப்படின்னு சொல்லி தெலுங்கு தேசத்து ஊடகங்கள் எல்லாமே கிசுகிசுத்துட்டு வருது. ஸோ அது மட்டும் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஓகே அப்படின்னு சொல்லி 5 விரல்களை நீட்டுறாராம். ஸோ அந்த அம்மனி, அதாவது அவர் பேசிய சம்பளத்தை விட 50 லட்சம் கூடுதலாக செட்டில் செஞ்சால் அந்த படம், அந்த கால் ஷீட் கொடுக்குறேன் இல்லையா, ஸோ அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு முழுசாக எல்லா நாட்களுமே நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அப்படின்றதே ஈஸியாக பிஸ்னஸ் மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருக்கார். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட பலரும் அம்மனியின் ஒத்துழைப்பை படப்பிடிப்பு முடியும் வரை தாராளமாக கிடைப்பதால் வேணும்னே 1 வாரம் 10 நாள் அப்படின்னு சொல்லி கூடுதலாக கால் ஷீட்டை வாங்கி அம்மனியை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான காசும் குவிகிறதால, நடிகை எதிர்பார்க்கக்கூடிய அந்த காசும் நடிகைக்கு கிடைக்கிறதால, அது மட்டும் இல்லை பட வாய்ப்புகளும் கிடைக்கிறதால இது என்ன கசக்கவா செய்யும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தாராள மனசை தயாரிப்பாளர்களும் சரி, அந்த ப்ரொடியூசருக்கும் சரி கொடுத்து, அண்ட் டைரக்டருக்கு எல்லாருமே கொடுத்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. முக்கியமாக நடிகர்கள் கூட ரொம்ப இணக்கமான சூழ்நிலையை உருவாக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்படி நடிகர்கள் கூட ரொம்ப இணக்கமாயிட்டா இந்த தயாரிப்பாளர்கள், டைரக்டர்லாம் இன்னொரு பக்கம் தான். ஸோ சூப்பர் ஹிட் பெரிய ஆக்டர்ஸ் கூட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம்னா இந்த நடிகர்கள் இந்த நான் தான் வேணும், அனுப்பமா தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்க என்ன தட்டவா போகிறாங்க. அதனால நடிகர்களுக்கு எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து என்ஜாய் பண்ணி அந்த பணிவிடைகள் அதிகமாக பண்ணிட்டு இருக்காரு நம்ம நடிகை. ஸோ இந்த நடிகை குறித்து, இந்த நடிகை பண்ணக்கூடிய அந்த வேலைகள் குறித்து உங்களுடைய கமெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.